ஹவுஸ் ஓனருக்கு வந்து கொஞ்சம் நிறைய மாங்காய் எல்லாம் வந்து ஃபார்ம்ல போய் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2 மாங்காய் வந்து பழுத்து செம்மையா இருந்தது. சரி அதனால போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அக்காவும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் கலந்து போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்க போது நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் ஆச்சு மாந்தோப்புக்கெல்லாம் போய் ஊர்ல பார்த்தது. அதனால இன்னைக்கு வந்துட்டு மாந்தோப்புல போய் மாங்காய் பறிச்சுட்டு வரலாம். அழகா இருக்கு. ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ள போற மாதிரியே ஒரு ஃபீல். ரொம்ப அழகா இருக்கு. நிறைய பேர் போயிட்டு வராங்க. மாமரம் தான் நிக்குது சைட்ல ஃபுல்லா. எவ்வளவு மாங்காய் காய்ச்சிருக்கு தெரியுமா? எவ்வளவு மாங்காய் பாருங்களேன். நல்லா இருக்கா? நமக்கு பிடிச்சதை கேட்டால் அவங்க பறித்து கொடுத்துருவாங்க. அங்கே வந்துட்டு வெளியில் பழமும் வச்சுருக்காங்க. நமக்கு வேணும்னா அங்கே பழம் கூட வந்துட்டு வாங்கிக்கலாம். ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக தோட்டமாக தான் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்க மாம்பழம் இவ்வளோ வேஸ்ட்டில் போட்டிருக்காங்க பாருங்க. ஆமாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ மாங்காய் மரம் ஃபுல்லாக நிறைய மாமரம் ஃபுல்லாக மாங்காய். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு பிளேஸ் கரெக்டாக தெரில. நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் சரியா? நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம் ஃபுல்லாக மாங்காய். இது வந்து எங்கள் சித்தப்பா விளையிலையாக்கும் அவ்வளோ மாங்காய் அப்படி காய்ச்சி கிடக்கும். அந்த ஞாபகம் தான் வருது. எனக்கு ஒரு மரத்துக்கு பேரும் தெரில. மரத்துலேயே வந்துட்டு மாம்பழம் அப்படியே பழுத்து பழுத்து கிடக்குது. அவ்வளோ கீழே விழுந்து கிடக்கு. உள்ள யாரும் வர முடியாது போல, இல்லைன்னா எல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. அதான் மாம்பழம் அப்படியே கொத்து கொத்தா பழுத்து வேற கிடக்குது. தனிஷா பாருங்க பயங்கர ஜாலியா போயிட்டு இருக்கான். தனிஷுக்கு வந்துட்டு இந்த மாம்பழம் அவங்க ஃப்ரீயாவே கொடுத்தாங்க. எவ்வளோ மாம்பழம். தனிஷை பாருங்களேன் மாம்பழம் பறிக்க வந்துட்டு பூ பறிச்சிட்டு இருக்கான். இங்க பாம்பு இருந்தா என்ன பண்ணுவ தனிஷ்? ஓடிடுவியா? அம்மா நடந்துதான் போவேன்ப்பா. இங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. உள்ள எல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் ஆளுங்க. மாம்பழம் கை கட்டுற தூரத்துல இருந்து நானே பறிச்சேன். அவ்வளவு மாம்பழம் அப்படி கீழே அப்படி வந்துட்டு கிடக்குது. சூப்பரான இடம். அவன் எங்க சாப்பிட்டான்? எப்படி சாப்பிடுவான் அவன்? வரும் எவ்வளவு மாம்பழம். இது பங்கனப்பள்ளி. அப்பா பங்கனப்பள்ளி எப்படி கிடக்குது பாருங்களேன். ஐயோ உள்ளெல்லாம் சூப்பர் சூப்பர் மாம்பழம். அணுவுக்கு மட்டும் இந்த இடம் தெரியணும் அவ்வளோதான். ஐயோ இதெல்லாம் இப்போ எடுக்கலாமா? டீசெண்டாக வேற வெயிட்டட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இதை எடுக்க வேற முடியாது. ஊர்லனா எவ்வளோ மாம்பழம். அணில் கரும்புனதெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு இருப்போம். இங்கே பாருங்க சொல்றாங்க நைஸா நாளத்து பேக்ல போடா. நான் கொண்டு வந்திருக்க பேக் பாருங்களேன். குட்டி பேக் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல நான் எங்க எடுத்து வைக்கிறது? என்னை பிடிச்சி இங்க அடிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். மாம்பழத்தை பாருங்க உள்ள இப்படி பழுத்திருக்குன்னு கை பரப்பரன்னு வருது. எனக்கு மாங்காய் பிடிக்காது, பட் பழம் ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லாவே வந்துட்டு மாமரம் தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் கல் வச்சு தானே பழுக்க வச்சு நமக்கு கிடைக்குது. இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது வேற லெவலில் இருக்குது. உள்ள ஸ்மெல் வேறு சூப்பராக இருக்குது. அழகாக இருக்குது இந்த இடம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின்லாம் ஸ்ட்ராபெரி பிக்கிங் அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, அதேமாரி இது மேங்கோ பிக்கிங். நாங்கள் பிடிச்சதை வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வெளியில் வந்து பே பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாம்பழம்லாம் அப்படியே பழுத்து 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 கீழே விழுந்து கிடக்குது. அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு. இங்கே பாருங்களேன் பார்த்தா வேஸ்ட்டு மாதிரியா இருக்குது. அவங்க சொல்றாங்க இதெல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன் அவ்வளோ மாம்பழம் அவ்வளோ மாம்பழம். ஐயோ என்னைய விட்டா இங்கே இருந்து ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். அவ்வளோத்துக்கு மாம்பழம். இங்க பாருங்க மரத்துலயே அப்படியே பழுத்து பழுத்து கிடக்குது. ஏன் இதை பறிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ரொம்ப பெரிய இடம். எங்கூடையோ சுத்தி எங்கூடையோ வந்தாச்சு. அந்த அக்கா வந்துட்டு ரெகுலராக இங்கே வந்து தான் வாங்குவாங்களாமா வருஷம். அதனால இந்த டைமும் வந்திருக்காங்க. லாஸ்ட் வீக்கே கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்துட்டு போக முடியல. இங்கே பாருங்க மாம்பழம் எப்படி விழுந்து கிடக்குன்னு. சரியான டேஸ்ட் தெரியுமா? ஆனால் இங்கே நம்ம பறித்து இங்கே வந்துட்டு சாப்பிட்டுக்கலாமா. பில்லிங் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ண தான் செய்யணுமா.
அப்படி இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். பங்கனப்பள்ளி சரியான டேஸ்ட். இதுதான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரியான டேஸ்டா இருக்கு. அந்த அங்கிள் என்ன இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு மேங்கோ ஜாலியா வந்துட்டு நிறைய வாங்கியாச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதை ஃபுல்லாவே சாப்பிட்டுட்டேன். பழமா இருந்தா பேக்ல போடணுமா? இனிமே வந்துட்டு பில் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். எனக்கு இந்த இடத்த விட்டு வர மனசே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்க வந்த பிறகுதான் வெயில் தெரியுது. பாத்தீங்களாக்கா, வீட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியல. வெளில வந்தாதான் கொஞ்சம் வெயில் தெரியுது. வெயில் அடிக்குது நல்லா. ஆனா சீசனே முடிய போகுது. இவ்வளவு மாங்காய் இருக்கு. யார் வந்து வாங்குவாங்க ஒண்ணுமே தெரியல. ஆமா, அவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்காங்க மாங்காய். ஆமா, நம்ம வந்துட்டு இந்த வாட்டி ஆசையா நான் வந்து கொஞ்சம் மாம்பழம் வாங்கினேன். படி கேவலமா இருந்தது. சாப்பிட கூட இல்லை, அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஆனா ஊர்ல கொஞ்சம் நல்லாவே மாம்பழம் சக்கப்பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். ஆமா, சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். ஆனாலும் இங்க வந்து மாம்பழத்தை பார்த்தோன்னு ஒரு ஆசையில வாங்கிட்டு வந்து வேஸ்டா போனதான் மிச்சம். சரி, நல்ல மாங்காய் கிடைச்சிது இந்த சீசனுக்கு சாப்பிட்றதுக்கு. இனிமேல் ரெகுலராக இங்கே வந்து வாங்கிக்க வேண்டியதுதான். இங்கே ஃபுல்லாக சேலுக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெஷ் மேங்கோஸ். அங்கே வாங்கி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி உள்ளே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. சக்கப்பழ மரம் நிற்குதாமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேப்ப மரம். ரோடு தான் சரியில்லை. இந்த மாதிரி இடம் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பால் கூட டைரெக்டாக வாங்கிட்டு போவாங்களாமா. அந்த அக்கா வந்துட்டு பால் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. மாடெல்லாம் சக்க மரம் பாருங்க, நிறைய சக்க வர காய்ச்சிருக்கு. நல்லா இருக்கு இந்த பிளேஸ். இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியல. இந்த பிளேஸ் அழகா இருக்கலான்னு. அங்க நிறைய சோளம்லாம் கூட போட்டிருக்காங்க. ஆட்டோட உரம் வேணா இங்க ஃப்ரெஷ்ஷா வந்து கூட எடுத்துக்கலாம். இங்க ஃபுல்லா சோளம் போட்டிருக்காங்க. அங்க அப்புறம் அதுக்கு கீழே எல்லாம் ஃபுல்லா சோளம். அப்பா எவ்வளவு பெரிய மாடு. அதோட கொம்பெல்லாம் பயங்கர ஷார்ப்னா சூப்பரா இருக்கு. அப்படியே பார்க்கலாமா பாருங்க. இது குஜராத்ல உள்ள மாடாமா. டேக் வந்துட்டு கவர்மெண்ட்ல போட்டிருக்காங்க டேக். எவரும் பயங்கரமா இருக்காங்க. இங்க பாருங்க ஃபுல்லா கண்ணுக்குட்டி உள்ள இங்க மெயின்டைன் பண்றாங்க. கண்ணுக்குட்டி எல்லாம் எனக்கு கண்ணுக்குட்டி ரொம்ப பிடிக்கும். ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டி அதெல்லாம் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. வந்து ஆட்டுக்குட்டி இருக்கு. அழகா இருக்குல்ல, புசு புசுன்னு சூப்பரா இருக்கு. செம்ம கியூட்டா இருக்கு. தனிஷ்க்கு ஆட்டுக்குட்டி ரொம்ப பிடிக்கும். சரி வா போலாம். ஃபுல்லா சக்க மரம் ரெண்டு சைட்லயும். இந்த சைட் அப்புறம் இந்த சைட் அவ்வளவு காய்ச்சிருக்கு சக்க. பாருங்க சக்க 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 சக்க. அது அது இங்க வெண்டைக்காய், பச்சை மிளகா, கத்திரிக்காய், அப்புறம் மாமரம். சூப்பரா இருக்கு இந்த இடம். நாங்க வந்துட்டு ஒரு 7.5-8 கிலோ கிட்ட வந்தது. 700 தான் வாங்கியிருந்தாங்க. நல்லா இருக்கு மாங்காய். வெளியிலலாம் ரொம்ப காஸ்ட்லி. அது மட்டும் இல்லை, ஃபுல்லா கல் வச்சுலாம் பழுக்க வைக்கிறாங்க. அதுக்கு இது வந்துட்டு சூப்பரான மாங்காய். உள்ள ஃபுல்லா கொய்யா மரம். வந்துட்டு காஸ்ட்லி வெரைட்டி மேங்கோவா. பறிச்சா 5000 ரூபாய் ஃபைனா. ஆனா எல்லாமே உளுந்து கிடக்குது. எறும்பு புத்து, அப்புறம் இது பேரு சாமந்தி. சாமந்தி தானே? ஆமா, அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அங்க சன்ஃபிளவர்.
happen with other plants. Because Okay. this is, I mean, each student, they'll have given like certain plot. Okay. They have to do a research on that particular seed. Like in அதான் இது வந்து மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் ஸ்டடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். பேர்ட்ஸ் எதுவும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. டிஃப்ரெண்ட்டான கலர்லலாம் இருக்குது. நான் இப்போ தான் டிஃப்ரெண்ட் கலரில் பார்க்குறேன். சன்ஃப்ளவர் இந்த மாதிரி கலரில் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலோக்கா ஃபுல்லாக. on Monday by 9:30 to come, they'll give. That is when they will harvest. Students, they will harvest it. Okay. Try to come on Monday. Monday. இது ஃபுல்லாக இங்கே படிக்கிறவங்க அதெல்லாம் ரிசர்ச்சுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. பீன்ஸு நிறைய பீன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அதான் இதை எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் நிறைய வச்சுருக்காங்க இங்கே ஃபுல்லாக. பசங்களும் அங்கங்கே இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. கத்திரிக்காய் இந்த சூட்னால நிறைய செடி இப்போ வந்துட்டு வாடி போயிடுச்சு. தனிஷ் டயர்ட் ஆயாச்சு. வெயிட் இல்லை போல புசுக்கு தூக்கிட்ட எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வரதுக்கே லேட் ஆயிருச்சு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. டைம் ஆயிருச்சு. கொஞ்சம் குக்கர்ல சாதம் வச்சு டக்குன்னு துவையல்ல வச்சு சாப்பிட போறோம். ரொம்ப பசிக்குது. பாத்தீங்கன்னா அப்படி வெயில் அடிச்சது. கம்ப்ளீட்டா கிளைமேட் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருச்சு. அப்படியே இருட்டிட்டு டக்குன்னு மழையும் தூர ஆரம்பிச்சிருச்சு. செம்ம வெயில் இன்னைக்கு காலையில. நாங்க வேற வெளில போனோமா, என்னடா இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்ப அப்படியே வந்துட்டு ராத்திரி மாதிரி ஆகி மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏதடா பலூனு? ஐயோ ஆமால, நேற்று வாங்கிட்டு வந்தது. இதுல பாத்தீங்கன்னா நல்ல இடி முழக்கத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா செம்மையா இருந்தது. இந்த கிளைமேட் பாத்தீங்கன்னா நாங்க அங்க போகும்போது இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? GKVK மேங்கோ ஃபார்ம். சரியா? நீங்க இங்க இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அங்க சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். மாங்காய் பிடிக்கும். அப்படியே சாரில் அடிக்குது மூஞ்சில. மாங்காய் பிடிக்கும், மாம்பழம் பிடிக்கும். அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல்லா கல்லு அப்புறம் இப்ப ஏதோ பவுடர் எல்லாம் கூட வந்திருக்காமா. அந்த மாதிரி போட்டுதான் வந்து சேல் பண்றாங்க. ஏன்னா மூட்டையா போட்டு வச்சிருந்தா கூட கிட்ட போனா ஒரு சின்ன வாசனை கூட வரமாட்டேங்குது. அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பக்கத்துல உங்களுக்கு வேற ஏதாவது ஃபார்ம் இருந்தா அங்க போய் கூட நீங்க வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அவ்வளவுதான். இன்னைக்கு vlog பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நாளைக்கு வந்துட்டு இன்னொரு சூப்பரான vlog வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.